தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் ஆரம்பிச்சிடுச்சு. தேர்தல் ஆரம்பிச்சாவே திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு பேரம் எல்லா கட்சிகளும் பண்ணா கூட திமுகவின் சீட்டு பேரம் என்பது எல்லோருக்கும் அறிந்தது. திமுக கிட்ட இருக்கிற ஒரு அன்பு கட்டளை அப்படின்னா என்னன்னா, எல்லோரையும் தங்கள் சின்னத்தை கொடுத்து அதிலே போட்டி போட சொல்லி அன்பாக கட்டளையிடுவார்கள். அப்படியான ஒரு கட்டளையை தான் இக்கட்டாக பார்த்து கொண்டிருக்கிறார் பம்பரமாக சுத்தி கொண்டிருந்த வைகோ அவர்கள். அவருக்கு பம்பரம் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு 2024 கட்டாயமாக காட்டமாகவே சொல்லியிருந்தார். உயிரே போனாலும் எங்கள் சின்னத்தில் தான் அப்படின்னு. அப்படி சொன்னவருக்கு இந்த வாட்டியும் திமுக சின்னத்தில் போட்டி போட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்துருக்காங்க. இதில் அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, தொடர்ந்து கட்சியை காப்பாற்றுறதா, சின்னத்தை காப்பாற்றுறதா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இக்கட்டல் சூழ்நிலையில் இருக்கிறார். அடுத்து என்ன பண்ண போகிறாரு, மதிமுக திமுகவில் நீடிக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் நாம் விருந்தினரிடம் கேட்க இருக்கிறோம். திமுக கரார் போக்கு, மதிமுக வெளியேறுமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ராகவன் சார், திமுகவில் கூட்டணி கட்சிகள்ல இடம் கொடுப்பது என்பது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இந்த வாட்டி நிறைய கட்சிகள், எப்பொழுதும் போல அதிக கட்சிகள் இருந்தாலும் இந்த வாட்டி தேமுதிக இணைந்திருக்கிறார்கள், நிறைய கட்சிகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில மதிமுகவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற குழப்பத்துக்கு நடுவுல எங்க சின்னத்துல போட்டியிடுங்கன்னு சொல்றாங்க. இதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன காரணத்தால இந்த பேரம் பேசப்படுகிறது? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 2 மாதங்களே இருக்கும் நிலையில் தற்போதைய அரசின் சூழ்நிலைகளை தமிழகத்தில் 4 முறை போட்டி இருக்கிறது. ஒன்று வந்து திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போதைக்கு சொல்றாங்க. 2 பாஜக அதிமுக கூட்டணி. 3 தாவேகா விஜய் தலைமையிலான அரசியல் கட்சி தனியா போட்டிட்டு நாங்க வந்து அவங்க கூட்டணிக்கு அவங்க போட்டிக்கு ரெடியா இருக்காங்க. இதே தவிர வழக்கம் போல சீமான் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. ஸோ தனித்து போட்டு அது ஒரு களத்துல இறங்கினா கூட அதுவும் ஒரு போட்டி தான். எனவே கிட்டத்தட்ட 4 முனை போட்டி நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு வந்து இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்களே ஒழிய இன்னும் முழுமை பெறல. ஏதோ ஒரு சில உதிரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து தொகுதி சொல்லியிருக்காங்களே தவிர முக்கியமான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து என்ன நிலைமை, என்ன பங்கீடு என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் திமுகவின் நிலையை என்ன தெளிவாக. ஏன்னாக்க காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது. காங்கிரஸ் வந்து அதிக தொகுதியில் கேட்கிறார்கள், அது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அப்படி இல்லாம நாங்கள் வேறு ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கிறது என்கிற தொனியில் பேசுகிறார்கள். முதலில் அதிக தொகுதிகள், ஆட்சியில் அதிகாரம் என்று பேசியவர்கள் இன்று எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இப்படி கடைசி நேர கட்டத்துல ஒரு இழுபதியா இருக்கு. சோ இந்த மாதிரி ராகவன் சார் பார்வையில தொகுதி பங்கீடு முழுமையாக முடிவடையாத வரையில் கூட்டணியும் இறுதியாகப்படவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதாவது எப்படின்னா, இப்ப இந்த தொகுதி பங்கீடு இறுதியாத காரணம் என்னன்னாக்க, திமுக வழக்கம் என்னன்னா, எந்த கட்சியும் நீங்க வெளில போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களா போற மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸோட
திமுக காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு தொகுதி உடன்பாடுக்கு வரல, அவங்க கொடுக்குற தொகுதி வாங்கிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியேறும் சூழலில் அந்த இடத்தையும் சேர்த்து மற்ற கட்சிகளுக்கு பங்கீடு செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறனால தான் இப்படி மறைமுகமா பேச்சுவார்த்தையில இப்படி டிலே பண்ணிட்டே வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் இந்த முறை வந்து அவர் வந்து பம்பரம் சின்ன, அதாவது தனி சின்னத்திலே போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட 3 கோரிக்கைகளை முன்வைத்தா சொல்லப்படுகிறது. அதாவது ஒண்ணு, எங்களுக்கு கட்சியின் அங்கீகாரம் சின்னத்தை பற்றத்துக்கு ஒரு 8 தொகுதியா வேணும், ஒரு ராஜ்யசபா சீட் வேணும். 2வது, தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடுடன் அவர் இருப்பதாக தெரிகிறது. ஸோ முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் இதை அவர் வலியுறுத்தி விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் திமுக என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலைப் போலவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று வலியுறுத்தி வருகிறது. உங்களுக்கு இந்த முறை 6 தொகுதி கொடுக்க முடியாது, 4 தொகுதிகள் தான் உங்களுக்கு தரப்படும், அது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 3 தொகுதிகள் தான் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டி விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா இந்த தகவல்கள்லாம் வந்திருக்க ஒழிய இன்னும் இரு தரப்பினரும் என்ன என்பதை முழுமையாக திட்டவட்டமாக சொல்லவில்லை. பட் இப்ப வைகோட நிலைமை எப்படி இருக்குன்னா, வைகோ என்ன பண்ணாரு, வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவிலிருந்து வெளியேறினார் அல்லது வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் கட்சி தொடங்கினாரு. கட்சி 1994 தொடங்கி கட்சி நடத்தினப்ப அவருக்கு வந்து ஒரு திமுக மாவட்ட செயலாளர்களாக சில பேர் வெளியில வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், அப்படி எல்லாரும் வந்தாங்க. அவருக்கு ஒரு பலத்த வரவேற்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி முக்கியமான பெருந்தலைவர்களை வைகோ தனது வாரிசுக்காக வெளியேற்றி விட்டார். மாத்தி மாத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில பேர் இப்படி வெளியேறும்படி. ராகவன் சார் தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், இந்த திமுகவின் கரார் போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? மதிமுகவிற்கு இதற்கு மேல் செல்வாக்கு இல்லை, இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிற புள்ளியில திமுக நிற்பதாக பார்க்கலாமா, அல்லது மதிமுகவை இதற்கு மேல் வளர்க்க செய்வது தேவையில்லாதது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா? தினமலர் நிறுவனத்திற்கு அதன் சார்பில் நடத்தப்படுகிற உரைகள் நிகழ்ச்சியின் நிர்வாகிகளுக்கு நம்முடைய நெறியாளர் சகோதரர் திரு துரைராஜ் அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் ஐயா ராகவன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி திமுக இரண்டாவது, அதாவது திமுகவுக்கு மதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லை, அது ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது ஒண்ணு, மதிமுக வளர்த்து விட வேண்டாம்னு நினைக்காங்கன்னு சொன்னீங்க பாருங்க, நினைக்கிறாங்களான்னு சொன்னீங்களே, அதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன கேட்டீங்கன்னா, மறுமலர்ச்சி திமுக என்கிற ஒரு இயக்கம் தொடங்க வேண்டிய அவசியம் எதுக்கு வந்துச்சுன்னா, 1993 அக்டோபர் திங்கள் 1ஆம் நாள் திரு வைகோ அவர்களுடைய சுயநலத்திற்காக அல்லது வைகோ அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக கலைஞர் அவர்களை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி மத்திய உளவுத்துறையில் இருந்து வந்ததாக கலைஞர் அவர்கள் அந்த அதாவது இன்னும் சொல்ல போனா உறுதி செய்யப்படாத தகவல், அனானிமஸ் நியூஸ் தானே தவிர அதை ஒண்ணும் கிடையாது. அது திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டு கலைஞர் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு சொன்னாங்க. அன்று தொடங்கிய அந்த யுத்தம்
ஒரு பெரிய அளவில் இன்னும் சொல்ல போனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1972 திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது ஏற்பட்ட பிளவை விட வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட 1993 அக்டோபர் மாதம் 3 அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது திமுக ஏறக்குறைய செங்குத்தாக, அதாவது நேரடியாக பாதிக்கு பாதியாக என்கிற அளவில் பிளவுபட்டது. சரி, ரைட்டு. அதுக்கு பிறகு நான் திரு வைகோ அவர்கள் மீது உயர்ந்த மரியாதை வைத்திருக்கிறவன், நெருக்கமாக இருந்தவன். தலைவர் வைகோ அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இன்றைக்கும் உண்டு. ஆனாலும் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொற்றிருக்க வேண்டிய வைகோ, அரசியலில் நல்ல உயரத்திற்கு வந்திருக்கிற வேண்டிய, மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வந்திருக்க வேண்டிய தலைவர் வைகோ அவர்கள், அவர் செய்த பிழையின் காரணமாக இந்த சங்கடம் ஏற்பட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு 2 பேரையும் 1993 கட்சி ஆரம்பிச்ச வெளியேற்றப்பட்டு 94 மறுமலர்ச்சி திமுகன்னு ஒரு கட்சியை மே மாதம் 6 ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு 2 பேரையுமே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தார்கள், கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாங்க. 2 பேரையுமே தாக்குதல் நடத்தி 2 பேருக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அது ஒரு பிழை. 96 ஐயா மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அன்றைக்கு தலைவர் வைகோ அவர்களோடு அவர் கூட்டணி சேருவதற்கு தயாராக இருந்தார். நான் மிக நெருக்கமாக இருந்தவன், இன்னும் நிறைய செய்தி தெரியும், அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா 96 ஐயா மூப்பனார் அவர்களோடு திரு வைகோ அவர்கள் சேர்ந்திருந்தா இன்னைக்கு அரசியல்ல அவர் தவிர்க்க முடியாத உயர்ந்த இடத்துல இருந்திருப்பார். ஆனால் அன்றைக்கு என்ன வந்தது, ஐயா மூப்பனாரை முதலமைச்சர் என்று தலைவர் வைகோ ஏற்றுக்கொண்டிருந்தால் அரசியல்ல பெரிய மாற்றம் வந்திருக்கும். தலைவர் வைகோ அதுக்கு ஏத்துக்கிடல. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல ஐயா ராமதாஸ் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது, தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரை முடிவு செய்வோம், நீங்க முதல்ல கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும் போது, இல்ல என்னை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் வருகிறேன்னு சொன்னாரு. அதுல ஐயா ராமதாஸ் கூட மதிமுக அலுவலகத்திலிருந்து வெளியே போகும்போது அவர் மிதமிஞ்சிற நம்பிக்கையில் இருக்காரு சொல்லி எரிச்சல் பட்டு போனாரு. இப்படி அது ஒண்ணு. அது போக 98 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல்ல தோற்று விட்டு நிராயுத பாணியாக நின்ற பொழுது அவங்க மதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து 5 இடங்கள்ல போட்டியிடுற வாய்ப்பு கொடுத்தாங்க நாடாளுமன்றத்துக்கு. 98 ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 இந்த 3 நாட்கள் நெல்லையில மாநாடு நடந்துச்சு, அதிமுக வெள்ளி விழா மாநாடு. அந்த மாநாட்டுல பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய், ஐயா ராமதாஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி எல்லாரும் வந்திருந்தாங்க. மிக பிரமாண்டமான கூட்டம். அது என்னாச்சுன்னா மதிமுகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அன்னைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவோடு அவசரப்பட்டு முரண்பட்டார். அது ஒரு தவறு. சரி, 99 அடல் பிகாரி வாஜ்பாயோடு இருந்த நெருக்கத்திற்காக கலைஞரோடு மறுபடியும் சேர்ந்தாரு. அதுல ஒரு பிழை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2001 நானே ஒரு தேர்தல் களத்துல நானே ஒரு வேட்பாளராக தலைவர் வைகோ அவர்களால் நிறுத்தப்பட்டவன் என்கிறதுனால சொல்றேன், 2001 தனிச்சு நின்று ஒரு பெரிய தவறை செய்தார். கலைஞரை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்தோட செஞ்சுட்டாரு. இப்படி வரிசையாக சொல்லிட்டே போனீங்கன்னா 2006 இப்படித்தான். 2006 பிப்ரவரி மாதம் 26 கலைஞருடைய சிஐடி காலனி வீட்டுல கலைஞரை சந்தித்து விட்டு வெளியே வரும்போது 5வது முறையும் அண்ணன் கலைஞர் முதலமைச்சராவதற்கு இதய சுத்தியோடு பணியாற்றுவேன்னு சொல்லி பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாம் நான் உரை திருச்சி மாநில மாநாட்டில் திமுக மாநில மாநாட்டில் கலந்து கொள்கிறேன், உரை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு 28 போயஸ் கார்டனுக்கு போயிட்டாரு, கூட்டணி வச்சுட்டாரு. இப்படி முரண்பாடுகள் இப்படி சொன்ன உடனே மக்களுடைய நம்பகத்தன்மையை அவர் இழந்து விட்டார். ஒண்ணு. அதே நேரத்துல சார் ஒரு நிமிஷம் ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். அதனால தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த செய்திகள் இருந்தா கூட இதுல என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, திமுகவிற்கு ஒரு நெருடல் இருக்கிறது. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை 3 முறை முதலமைச்சராக வரவிடாமல் தடுத்த மிகப்பெரிய தவறை செய்தவர் வைகோ என்கிற எண்ணம் திரு மு.க. ஸ்டாலினுக்கு ஆகட்டும் அல்லது திமுகவுக்கு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, திமுகவுடைய பழக்கமே எப்படின்னு கேட்டா,
எல்லாரும் விஷத்தை கொடுத்து காரியமாற்றுவார்கள். இவர்கள் வெள்ளத்தை விஷமாக மாற்றக்கூடியவர்கள் திமுக சார்ந்தவர்கள். அதனால வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அநேகமா இன்னும் 2 நாட்கள்ல பரபரப்பான செய்திகள் இப்பவே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா, விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா. ஏன் இன்னொரு என்னன்னு கேட்டா முக்கியமான செய்தி என்னன்னா, தேமுதிகவை திமுகவில் எல்லா கட்சிகளிடமும் அத கூட்டணி கட்சிகளை பற்றி எல்லாம் அக்கறைப்படாமல் தேமுதிகவை அழைத்து கூட்டணிக்கு அழைத்து அவர்களோடு இணக்கமானதற்கு காரணமே திரு வைகோ அவர்கள் வெளியே போனால் கவலை இல்லை, வெளியே போகட்டும் என்கிற எண்ணம் திமுகவுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். நன்றி சார். சார் ராகவன் சார், சார் சொன்னது பார்த்தாக்கா அவர்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். எதை தேர்ந்தெடுப்பார்? தன்மானமா, அரசியல் எதிர்காலமா? அதாவது அவருக்கு வைகோக்கு இப்ப தன்மானமும் இல்லை, அரசியலும் இல்லை. ஏன்னா ஒரு கட்சிக்கு அடையாளமே அதன் சின்னம் தான். முதல்ல கட்சி பலவீனம். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்னன்னா, அவர் கட்சி சின்னத்தை இழந்து, ஆனா ஒரு சின்ன குறுக்கீடு, மற்ற கட்சிகளுக்கு வேணா அதை சொல்லலாம். வைகோ அவர்களுக்கு சின்னம் இல்ல அடையாளம், வைகோங்கிற பேரே தான் அடையாளம் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பம்பரம் சின்னம் யாரோடதுன்னு தெரியாம கூட இருக்கலாம். அடையாளம் இல்லைன்னு நான் சொல்ல, அவருக்கு பின்னால் அவருக்கு தோள் கொடுத்த தலைவர்கள் இன்று எங்கே அப்படிங்கறதான். அப்படி ஒவ்வொருத்தரா அவரை விட்டு பிரிஞ்சு பல காரணங்களால் கடைசியாக வாரிசு அரசியல்ல தன்னோட தோள் கொடுத்த மல்லை சத்யாவும் அவர் எழுந்து நிற்கிறார். அப்ப இன்னைக்கு கட்சிக்கு அவருக்கு அவரோட கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் கட்சியிலேயே இன்னைக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு. துரை வைகோ இருக்காரு சார், கட்சியை வளர்க்கறதுக்கு இளைய ரத்தம் இருக்கிறாரு சார். அதான் கேளுங்க, மகனை வாரிசு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் திமுகவோட கூட்டணி. எந்த கட்சி வாரிசு அரசியல்னு சொல்லி எதிர்த்தாரோ அந்த கட்சி திமுகவிடமே இன்னைக்கு அவர் மண்டிட்டு பையனுக்காக சீட்டு கேட்டிருக்காரு, பையனை வெற்றிக்காக உழைக்க சொல்லியிருக்காரு. சோ அதனால தான் இப்ப ஒரு சீட்டு 6 சீட்டு கேட்கறாங்க, 8 தொகுதி கேட்கறாங்க. இதெல்லாம் நிச்சயம் தரமாட்டாங்க. 1. 2வது, அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி பலவீனமா தான் இருக்கு. அவர் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில கூட, நான் அதிமுக கூட்டணியில இருந்தப்பதான் என் கட்சியை அப்படியே சிதைச்சிட்டாங்கன்னா பேட்டி சொல்லியிருக்காரு. சோ இப்ப திமுக விட்டு அவர் வெளியேறினா கூட அவர் அதிமுகவுக்கு போக முடியாது. அதனால அவருக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன், 1 திமுக கூட்டணியில கொடுத்ததை வாங்கிட்டு வெற்றி பெறுவதுதான். அப்படி இல்லைன்னா தேர்தலை போட்டியிடாமல் புறக்கணிப்பதுதான். வேற வழியே கிடையாது அவருக்கு. சார், இந்த கேள்வியை தான் செல்வம் சார்ட்ட வைக்க விரும்புறேன். திமுக கூட்டணியில் தொடர்வாரா அப்படிங்கிற கேள்வி சரி, வெளியேறுவாரான்னா வெளியே போவாரு, எங்க போவாரு அப்படிங்கிற கேள்வி ராகவன் சார் வைக்கிறாரு. சார், எங்க போவாரு அவருக்கு? அதாவது நான் கேள்விப்பட்ட வரையிலையும் திரு துரை வைகோ அவர்கள் மிக சரியாக கட்சியை நடத்துறாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னு கேட்டா வாரிசு அரசியல் ஏன் சார் உங்க பக்கம் வரதா முடிவு எடுத்திருக்காரா? இல்ல, தாவேக்காவுக்கு போவாருன்னு நான் அபிப்பிராயப்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரசும் மறுமலர்ச்சி திமுகவும் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னு கேட்டா திரு துரை வைகோ அவர்கள் செல்வம் சார் ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும், துரை வைகோ அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வைகோ அங்கு செல்வாரா, அவரோட உயரத்துக்கு அது சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்டா இங்க வைகோவின் அரசியலே அஸ்தமானம் ஆகுது இல்லையா?
இல்ல அரசியல்ல நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். அரசியல் வந்து ஒரு சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். யார் யாரோடையும் சேருவாங்க. நீங்க தமிழ் மாநில ஒரு தேமுதிகவும் திமுகவும் சேர்ந்ததுனால இப்ப என்ன அரசியல்ல பெரிய அதிர்வாய் ஏற்பட்டு போயிடுச்சு. தேமுதிக வந்து இவ்வளவு தூரம் திமுகவோட பேசினாங்க, அண்ணா திமுகவோட பேசினாங்க, பிஜேபியோட பேசினாங்க, உடனே அதிர்வு என்ன பெரிய சங்கடம் வந்துருச்சு? அதெல்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த வாரிசு அரசியல செல்வம் சார், ஆனா அதுவே விஜயகாந்த் இருந்து இப்பொழுது விஜயகாந்தும் திமுகவும் கூட்டணி ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பேசு பொருளாகவும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கும், நம்ம மறுக்க முடியாது. அதேதான் நான் வந்து வைகோ அவர்கள் விஷயத்திலையும் கேட்கிறேன். துரை வைகோ அவர்கள் கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டு அவர் விஜயோடு கூட்டணி வைத்தால் வேறு. ஆனா வைகோ போய் விஜய்க்கு கீழே சேர்ந்தார்னா விஜய தலைவர்னு கூப்பிடுவாரா? அவர் தலைமை ஏற்றுவாரா? இது அவரோட வீரத்துக்கு சரியா இருக்குமா சார்? தலைவர் வைகோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட 84 வயது ஆயிடுச்சு. இன்னொன்னு, அவர் வந்து ஆரோக்கியமாக இருப்பதாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல கட்சி முழுக்க திரு துரை வைகோ அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன், திமுக தொடர்ந்து அவர்களை அவமானப்படுத்தினால், புறக்கணித்தால், திமுகவும் ஒண்ணு கேளுங்க, வேணும், அதாவது திமுக வேண்டும் என்றே 3 சீட்டு உங்க சின்ன எதிரியா நின்னுக்கிடுங்க, 4 சீட்டு உதயசூரில் நின்னுங்க 2021 மாதிரி அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே முன்னுரையில சொன்ன மாதிரி ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி தொடர்ந்து வேறு ஒரு கட்சியின் சின்னத்துல நின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த கட்சி தேர்தலில் போட்டியிடாததற்கு அர்த்தம் தான். போட்டியிடவில்லை என்ற கணக்குல தான் வைக்கப்படும். அதனால கட்சியை கட்சியினுடைய பதிவை காப்பாற்றணும், அங்கீகாரத்தை இல்ல. இவரோடு இன்னும் சொல்ல போனீங்கன்னா மறுமலர்ச்சி திமுகவை விட தலைவர் வைகோவுக்கு பின்னால் இருக்கிற திரு சீமான் ஆகட்டும் அல்லது அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், அவங்க கட்சியை அங்கீகாரப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. அதை போல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரு விஜய் அவர்களோடு ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில சீட்டு கிடைச்சா திரு வைகோ அவர்கள் மௌனமாக இருந்து கொண்டு மகனை முன்னிறுத்தி, திரு துரை வைகோ அவர்களை முன்னிறுத்தி அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கு தயங்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு 8 சீட்டு கொடுங்க, நாங்க எங்க சின்னத்தில் நிக்கிறோம். ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒரு ராஜ்யசபா கொடுங்க. எனக்கு கடைசி காலம், நான் 84 வயசு ஆயிடுச்சு, அதனால எனக்கு கடைசி வாய்ப்பாக ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. திமுக அதை நிராகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கலைஞர் அவர்களை 3 முறை முதலமைச்சராக ஆக விடாமல் தடுத்தது திரு வைகோ என்பதால் மௌனமாக இருந்து அந்த கணக்கை நேர் செய்கிறார்கள். அதாவது பழிவாங்குவதை மௌனமாக இருந்து செய்கிறார்கள் தான் நான் குற்றம் சாட்டுறேன், நான் கருதுறேன். தொடர்ந்து பேசலாம் சார். ராகவன் சார், செல்வம் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறாரு. அது நம்ம வெறும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் பொருத்தி பார்க்காம மற்ற சிறிய கட்சிகளுக்கும் பொருத்தி பார்க்கலாம். பெரிய கட்சிகள் தங்களோட சின்னத்துலதான் போட்டின்னு சிறிய கட்சிகள் சொல்வது என்பது அந்த கட்சிகளை விழுங்கும் தந்திரமாகத்தானே நம்ம பார்க்க முடியும். அதுதான் அவர்கள் எடுக்கிற ஆயுதமா? அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க சின்னத்துல போட்டிட்டீங்கன்னா எங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு உழைத்து வெற்றியை தேடி தருவார்கள் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க. இப்ப தனி சின்னம் போட்டிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இப்ப திமுக கூட்டணியே இருந்து கொண்டு வைகோ வந்து மதிமுக தனி கட்சி தனி சின்னத்துல போட்டிட்டுன்னா இதே திமுக தொண்டர்கள் முழு ஆர்வத்துடன் செயலாற்றுவார்களா என்பது சந்தேகம். ஐயா தவறா இருக்காதீங்க ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிச்சுக்கிடுங்க. திருச்சியில திரு துரை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. அதுக்கு இதையும் பொருத்தி பார்க்கறது சரியா இருக்காது. ராகவன் சார், என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, எங்க சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றது வெறும் வெற்றியை தேடுவதற்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அரசியல்ல? ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷன் இல்லைன்னா ஒரு 15 வருஷம் ஒரு கட்சி தன்னுடைய சொந்த சின்னத்தில் நிக்கலைன்னா அதற்கு அங்கீகாரம் எங்க இருக்கும், அடையாளம் எங்க இருக்கும்? அதற்கு பிறகு அந்த கட்சி நடத்துவதற்கான என்ன பேக்கப் இருக்கும் சார்? இத தொடர்ந்து பண்ணா அந்த கட்சி அழிக்கிற வேலை தானே அது, மெதுவாக விழுவதில்லையா அது? இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய சவால்
திமுக கூட்டணியோட வெற்றி வந்து அவ்வளவு எளிதல்ல. போன தடவை மாதிரி கேக் வாக் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியும் மிக மிக முக்கியமானது. அந்த வெற்றி இலக்கை நோக்கி தான் அவங்க போறாங்க. அந்த ஒரு நோக்கத்துல இந்த ஆண்டு இந்த தேர்தல்ல தங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொண்டு கூட்டணி கட்சிகளை நிறைய சேர்த்து எல்லாரையும் நிக்க வச்சு பணியாற்றணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால மதிமுக ஒண்ணு இவங்க கைவிட மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போன தடவை போட்டிட்டா மாதிரி எங்க சின்னத்திலேயே போட்டியிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. ஆனா மதிமுக என்ன நினைக்குதுன்னா, கட்சிக்கு அங்கீகாரம் வேணும்னா தனி சின்னம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. தனி சின்னம்ங்கிறது வந்து அவங்க வந்து அதுல போட்டிட்டு ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், தோத்தாலும் தோக்கலாம். அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு. இரண்டாவது, அந்த மாதிரி போட்டியிடும் போது இப்ப இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் சார் சொன்ன மாதிரி அவங்க தேர்தலை புறக்கணிக்க மாட்டாங்க, தாவைக்கான ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாவைக்கால 20 சீட்டு கூட கொடுக்கலாம் மதிமுகக்கு. ஆனால் அவர்களால் அங்கு தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? அப்ப வந்து மதிமுகவை தாவைக்கா சுமக்க போகிறதா, தாவைக்காவை மதிமுக சுமக்க போகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ராகவன் சார், கூட்டணி என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது தான். இங்க சுமக்க போகிறதான்னா அவ்வளோ நெகட்டிவ் ஓட்டு ஒன்னும் மதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி சுமையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட அளவு மக்கள் ஆதரவு வேணும் இல்லையா? கேள்வி என்னன்னா, அந்த அளவு கூட கொஞ்சம் கூட மக்கள் சப்போர்ட்டே இல்லாத கட்சியை தான் திமுக சுமந்துகிட்டு இருக்கா? எந்த ஆதரவும் இல்லாத நிலையிலும் இவர்களுக்கு சீட்டு கொடுத்து வாரி வழங்கி அவர்களை காப்பாத்துகிற வேலையா திமுக செய்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பேசலாம். அதான் இந்த தேர்தல்ல ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு எண்ணிக்கை கூடுதலும் திமுகவுக்கு முக்கியம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் ஒரு பக்கம் தாவிக்காவை எதிர்த்து போட வேண்டிய சூழல் இந்த தடவை வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வெற்றி முக்கியம். வெற்றி முக்கியங்கிறதுனால எந்த தொகுதியும் இழந்து விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருக்கு. அதனால்தான் சொல்றாங்க. மதிமுகவிற்கு ஓட்டே இல்லை அப்படின்னா அது திமுகவுக்கும் பயன் இல்லை. அப்ப பயனே இல்லாத மதிமுகவிற்காக ஏன் அவர்கள் சீட்டு கொடுக்க போறாங்க? ஓட்டு இருக்க போய் தானே கூட்டணியில சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஓட்டுகள் பிரிந்து போனால் திமுக பலவீனம் அடையுமா இல்லையா? அது எங்கு போய் சேர்கிறதோ அங்கு பலத்தை கூட்டுமா? இன்னி நிலைமை அதான். இன்னி நிலைமை என்னன்னு சொல்றேன். மதிமுக போனால் போகட்டும் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் அவங்களே வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மதிமுக நடத்துறாங்க. அவங்க வந்து அவங்க வெளியில எப்போதுமே திமுக எந்த கட்சியும் வெளியில போன்னு சொல்லாது. அவங்களா போட்டுங்கிறதுக்காக தான் அது மாதிரி பண்றாங்க. அதான் இப்ப இருக்கிற ஒரே வழி, அவங்க ஒண்ணு தனித்து போட்டியிடணும். அப்ப மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு மதிமுகல வந்து எத்தனை நல்ல தலைவர்கள்லாம் அவரை வைகோ சுத்தி நின்னாங்க. இன்னைக்கு யார் இருக்காங்க? ராகவன் சார் தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், மதிமுகவிற்கு மக்கள் செல்வாக்கே இல்லை. அவங்க போய் விஜய் கட்சியில சேர்த்தா கூட, கூட்டணி சேர்ந்தால் கூட அவர்களுக்கு சுமையாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ராகவன் சார் சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுகவும் இதே அலட்சிய போக்கோடு தான் மதிமுகவை பார்க்கிறது அப்படிங்கிற பார்வையும் வேறு கருத்து இல்லை இல்லையா? அதான் சார், ஒண்ணு கேளுங்களேன். ஒரு கூட்டணி என்பதே ஒருவரிடத்துல 7 வாக்குகள் இருக்கிறது, சிறிய கட்சியிட்ட 3 வாக்குகள் இருக்குன்னா 7 3 சேர்ந்தாதான் 10 ஆகும். அதனால நீங்க சிறிய கட்சிகளை குறைச்சி எந்த கட்சியும் மதிப்பிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ மறுமலர்ச்சி திமுக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 234 தொகுதிகளிலும் செல்வாக்கோடு இருக்கான்னு கேட்டா இல்ல, மறுக்கல. அதே நேரத்துல ஒரு 50 தொகுதிகளில், அதுலயும் குறிப்பா எனக்கு தெரிய கோவில்பட்டி, சாத்தூர்,
சிவகாசி, விருதுநகர், சங்கரன் கோவில், தென்காசி, இப்படி ஒரு 20 தொகுதிகள்ல மறுமலர்ச்சி திமுக 25,000 ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியில இருக்கு. அது நீங்க மறுக்க முடியாது. அதே போல திரு துரை வைகோ இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அந்த பகுதியில் திருச்சி மாவட்டத்துல ஒரு தொகுதிக்கு 5,000 ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு கிடைக்கிற 5,000 வாக்குகள் எதிர்வரிசையில இருக்கிற உங்களுக்கு 10,000 வாக்கு, எனக்கு 5,000 ஓட்டு, அதாவது இழப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு 10,000 ஓட்டு லாபம் ஆயிரும். அதான் அரித்மெட்டிக் தேர்தல் கணக்கு. அந்த வகையில ஒரு நிமிஷம் அதாவது அந்த வகையில பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி திமுகவை அலட்சியமா பார்க்காதீங்க, நிராகரிக்க முடியாது. அதே நேரத்துல திரு விஜய் அவர்களோடு சேர்ந்து ஒரு 20 இடத்துல அவங்க போட்டிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கட்சிக்கான தனி சின்னம் கிடைச்சுக்கணும், ஒரே சின்னம் கிடைச்சுக்கணும். அப்படி கிடைக்கும் பொழுது எதிர்காலத்துல ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். திரு விஜய் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு துரை வைகோ போன்ற இளைய தலைவர்கள், கரைபடாத குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்படாத தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முகமாக இல்ல, நாளைக்கு நான் 2026 சாத்தியப்படும் சொல்லல, எதிர்காலத்துல அப்படி ஒரு நிலை வந்தால் அது நிச்சயமா வலிமையா இருக்கும். இன்னைக்கு திமுக வலிமை குறைந்திருக்கிறது. திமுகவுக்கு என்ன கஷ்டம்னு ஒரு செய்தி, அதாவது திமுகவுக்கு என்ன சங்கடம்னு கேட்டீங்கன்னா, திமுக சட்டம் சார் செல்வம் சார் கரைபடியாத இளைய தலைவர்கள் லிஸ்ட்ல உதயநிதிய ரொம்ப தெரிஞ்சே விட்டுட்டீங்களே சார். இல்ல சார், அவரு திமுகங்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சிக்கு தலைவர். நான் சொல்றது எதிர்காலத்துல இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே போட்டியை ஏற்படுத்தி, அல்லது சொல்ல போனா திமுகவை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள். ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். அதாவது இப்ப திமுகவுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா, சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டு போய் இருக்கிறது. இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு பக்கத்துல இருக்கிற பெரும்பத்துங்கிற இடத்துல 9 பேரை வெட்டி இருக்காங்க, 2 பேர் செத்து போயிட்டாங்க. அது கஞ்சா போத. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை திமுக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக பிஜேபி ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் திரு அண்ணாமலை அவர்கள் முறையாக பயன்படுத்தப்படாத காரணத்தால் அந்த இயக்கம், அந்த அணியும் பலகீனமா தான் இருக்கு. திமுக பலகீனமா இருக்கு. அதனுடைய விளைவு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனாலதான் விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டம். விஜய் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால், திரு வைகோ அவர்கள் கூட்டணியில் சேர்ந்தா, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் சேர்ந்தாங்கன்னா விஜய் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்தான் முதல் வரிசைக்கு வருவார் என்று மக்கள் நம்பக்கூடிய ஒரு தோற்றம் ஏற்பட்டு போயிடும். எப்பவுமே வின்னிங் இமேஜ், அதாவது ஜெயிக்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டால் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுக்க தெரியாம அல்லது முடிவெடுக்க முடியாம இருக்கிற மக்கள் நிச்சயமா யாருக்கு அந்த அணிக்கு வாக்களிப்பார்கள். அதனால என்ன கேட்கீங்கன்னா, அரசியல் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள ஒரு தெளிவான நிலைக்கு வந்துடும். இல்ல அந்த நிலை இந்த தேர்தலில் ஏற்படும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல இந்த தேர்தலிலேயே கூட நான் ஒண்ணு கேளுங்க சார், திமுக மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று விடும் என்று நான் கருதல. அண்ணா திமுக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று நான் கருதல. திரு விஜய் அவர்கள் நாளைக்கே அவர் பெரும்பான்மையான கட்சிக்கு பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் ஆயிடுவான்னு கருதல. நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு, சுதந்திரத்திற்கு பிறகு 1952 தொடங்கிய அந்த முதல் பொது தேர்தலில் இருந்து இதுவரையும் தமிழ்நாடு 16 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. இது 17வது சட்டமன்றம். இந்த 17வது சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு மிக விசித்திரமாக இருக்கும். தேர்தலுக்கு முன்னால யார் யாரை ஏசுறாங்களோ, யார் யாரையெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் காமன் மினிமம் புரோகிராம் என்று பொதுவான செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து ஒட்டு கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.